வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான எறா ஸ்டஃப்டு வடை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த எறா ஸ்டஃப்டு வடை நானாக தயார் பண்ணேன். எங்கேயுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது வந்து நான் பைத்தம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வடையில். சென்டரில் அந்த எறா ரொம்ப ஸ்வீட்டாக அருமையாக இருக்கும். வெளியே அந்த வடை மாவு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா காரமாக நல்லாயிருக்கும். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். பைத்தம் பருப்பு வந்து நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊதி பெருசாகிடும். ஊற வச்ச பிற்பாடு ஒரு ஜலடை பாத்திரத்தில் இருத்துடுங்க. சுத்தமாகவே தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் ஆகும் அந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு. இது எவ்வளோ பெருசாக ஊதி நல்லா பெருசாக வந்திருக்கு. இதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து ஒரு ஜலடை பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அந்த தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது. வடை மாவில் நிறைய தண்ணி இருந்தாக்கா அது வந்து நிறைய எண்ணெய் இழுக்கும். நம்ம வறுக்கிறப்போ அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து மட்டுக்கும் தண்ணியெல்லாம் இருத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த வடை மாவை மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைக்க போகிறேன். இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் பச்சை மிளகானா யூஸ் பண்ணலாம், இல்லை காய்ந்த மிளகாய் வற்றல் மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வடை மாவில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். 2 ஈடாக அரைச்சி எடுக்க போகிறேன். நான் இப்போ இந்த வடை மாவில் மசாலா என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, வற்றல் மிளகா, கருவேப்பிலை. இப்போ இந்த இத்தனை பொருளும் 2வது ஈடு நான் வந்து அந்த பைத்தம் பருப்பு அரைக்கிறப்போ நான் அதில் சேர்த்து அரைச்சிக்கினேன். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்கினேன். உப்பு நான் கடைசியில் தான் சேர்க்க போகிறேன். இப்போ பெருங்காயம் தூள் சேர்த்து நான் இது வந்து கொரப்பாக அரைச்சி அந்த மீதி இருக்க வடை மாவில் சேர்த்து எடுத்துக்கினேன். மாவு வந்து சுத்தமாகவே தண்ணியை சேர்க்காமல் நான் தயார் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்தது. இது நீங்கள் அப் டு 2 வீக்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அந்த எறா ஃபில்லிங் அது ரெடி பண்ணிக்கலாம். எறா வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கி அந்த நரம்பெல்லாம் நீக்கி நல்லா கழுவி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மட்டுக்கும் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக வெங்காயத்தாழி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரெசிப்பியில் எல்லாமே பொடியாக அரிஞ்சிக்கணும். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். எறா வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். ஸோ அதனால் இந்த எறா வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இதோடு வந்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்க மல்லி, வெங்காயத்தாழ், பொடியை நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சமாக சோயா சாஸு எல்லாமே பொடியை நறுக்கிக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகா தான் காரம் இதில். ஸோ மட்டுக்கும் நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எள்ளெண்ணெய் காசி நான் சேர்த்துக்கினேன். அந்த எள்ளெண்ணெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து 20 நிமிஷம் ஊறணும் இந்த எறா. இந்த எறா ஊறுற நேரத்துக்கு நம்ம வடை மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த பொட்டுக்கடலை மாவு, உப்பு அந்த வடை மாவில் வந்து நல்லா கலந்துடணும். அதிக காரமாக வேணும்னாக்கா பச்சை மிளகா விழுது, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கலந்த பாடு நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. மிளகா விழுதும் இஞ்சி விழுதும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் காய வச்சுருக்கேன் இந்த வடை வறுக்கிறதுக்காக. எறா ஊறியிருக்கு, வடை மாவு ரெடியாக இருக்குது. எறா ஊறியிருக்கு, வடை மாவும் ரெடியாக இருக்குது. ஒரு வாழையில் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் பூசி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக அந்த வடை மாவு உருட்டி நல்லா மெலிசாக தட்டிக்கின வாழை இலையில் மெலிசா தட்டின பாடு சென்டரில் அந்த எறா ஃபில்லிங் நம்ம வைக்கணும். நடுவில் அந்த எறா ஃபில்லிங் வச்சு மடித்து இது வந்து சைட்லலாம் நல்லா அந்த எறா ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி அமுக்கி அந்த எறா ஃபில்லிங்கை சென்டரில் நம்ம வச்சு தயார் பண்ணிக்கணும் இந்த வடையை. எறா ஃபில்லிங் வந்து வெளியே வராது.
உள்ளே நல்லா எறா வந்து வெந்துடும் நம்ம வறுத்து எடுக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பண்ணுங்க. ஒரு ஈடுக்கு நம்ம 2 நம்ம வறுத்து எடுத்தாக்கா போதும். ஏன்னா நிறைய நம்ம சேர்த்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கிற மாதிரி இல்லை, இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஏன்னா உள்ளே எறா வேகணும், வெளியே அந்த வடமாவும் நல்லா கிறிஸ்பியாக வரணும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். நம்ம 2 தான் ஒரு ஈடுக்கு பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் இப்போ 2வதும் பண்ணுறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸு வடமாவு எடுத்துக்கினேன், நல்லா தட்டிட்டேன். நீங்கள் வாழை இலை மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசலாம், இது தட்டுறப்போ அது வந்து ஒட்டாமல் வரும். ஸோ சென்டரில் வந்து இந்த எறா ஃபில்லிங் வச்சு நம்ம அந்த ஓரெல்லாம் நல்லா மடித்து சீல் பண்ணிடணும். சீல் பண்ணிவிட்டு இப்போ மிதமான தீயில் அந்த எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா இந்த எறா வடையை சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கணும். நிதானமாக வறுத்து எடுக்கணும். நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை திருப்பெல்லாம் போனீங்கன்னாக்கா அது உடையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிதானமாக அந்த எறா வடையை ஒன்று ஒன்றா சேர்த்து நான் வறுத்து எடுக்கிறேன். ஒரு ஈடுக்கு 2 வடை சேர்த்து நான் வறுத்து எடுத்தேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கு, இங்கிலீஷ் சேனலோட லிங்க், எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட என்னோடய ப்ளாகுக்கு டைரக்ட் ஆகும். ஸோ அங்கே கூட நீங்கள் ப்ளாக் விசிட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையாக வந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ரெகுலராக வந்து எறா வடை டிஃப்ரெண்ட்டாக நம்ம தயார் பண்ணுவோம். நான் ஏற்கனவே எறா வடை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் கூட போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து எறா வடை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம தயார் பண்ணலாம். இது வந்து நான் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ரொம்ப அருமையாக இருந்தது. மேலே வந்து அந்த கவரிங் நல்ல காரமாக இருந்தது, சென்டரில் ஸ்வீட்டாக அந்த எறா ரொம்ப நல்லா. இந்த வடை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து மேலே பெரி மசாலா தூவி பச்சை மிளகாய் சட்னியோடு இது நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சென்டரில் அந்த எறா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்தது, மேலே வந்து அந்த வடை நல்ல ஸ்பைஸியாக காரமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். தவறாமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.